சிறுநீர் பாதை தொற்று, நிமோனியா, தீவிர வயிற்றுப்போக்கு மற்றும் செப்சிஸ் போன்ற நோய்களுக்கு பரிந்துரைக்கப்படும் முக்கிய ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் இந்த நோய்களை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை அழிக்கும் திறனை இழந்து வருவதாக ICMR ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. இதனால் இந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பது கடினமாகி வருகிறது. கிருமிகளின் ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு என்பது உலகளாவிய சுகாதார அச்சுறுத்தலாக தீவிரமடைந்து வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். சில நோய் தொற்றுகளில் உலகில் உள்ள எந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தும் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாத நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக காசநோய் சிகிச்சையில் மருந்துகள் பலன் அளிக்காதது பெரும் சவாலாக இருக்கிறது. இந்த ஆபத்தான நிலையை தவிர்க்க மருத்துவ வல்லுநர்கள் சில முன்னெச்சரிக்கை மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளை பரிந்துரைக்கின்றனர். எந்த பிரச்சனைக்கும் குடும்ப மருத்துவரை அணுகுவதே சிறந்தது. சுயமாக ஆன்டிபயோட்டிக் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். சளி, காய்ச்சல் போன்ற வைரஸ் தொற்றுகளுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை. மருத்துவர்களும் தேவையின்றி இவற்றை பரிந்துரைக்க கூடாது. மருத்துவர் பரிந்துரைத்த ஆன்டிபயோட்டிக்கின் கால அளவை முழுவதுமாக முடிக்க வேண்டும். அறிகுறிகள் குறைந்தாலும் பாதியில் நிறுத்தினால் மீண்டும் பாக்டீரியா வீரியம் பெற வாய்ப்பிருக்கிறது. மருந்துகளை மருத்துவர் பரிந்துரைத்த சரியான அளவில் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள்.